செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அராஜகத்தில் ஈடுபடுவதாக திமுக பிரமுகர் மீதும் ஊராட்சி தலைவர் மீதும் ஆட்சியரிடம் மக்கள் பரபரப்பு புகார் அளித்தனர். இரும்புலியில் சுதந்திர தினத்தன்று நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டம் முறையாக நடத்தப்படவில்லை என்றும், எனவே மீண்டும் கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் எனவும் அப்போது அவர்கள் தெரிவித்தனர். மேலும் தங்கள் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் ஏதும் செய்து தரவில்லை என்றும், குறைகள் குறித்து தெரிவித்தால் ஊராட்சி மன்ற தலைவரும் திமுகவை சேர்ந்த அவரது கணவரும் அதிகாரம் செய்து அவமதித்து வழக்கறிஞர் என கூறி மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டினர். ஊராட்சி மன்ற தலைவியோட கணவர் எதுலையுமே கலந்து கொள்ளக்கூடாதுன்னு. ஆனால் எங்கள் ஊராட்சி மன்ற கட்டடத்தில் பாருங்கள், அந்த சேரில் முழுக்க அவரும் தான் கால் மேலே கால் போட்டு உட்காந்து அங்கே ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. கொடுங்கோல் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஊராட்சி மக்களுக்கு எந்த ஒரு நல்லதையும் செஞ்சு தரல. அது மட்டும் இல்லாமல் அவர் திமுகவை சேர்ந்துருக்காரு. திமுகவை சார்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகார பலத்தையும் அராஜக பலத்தையும் கையில் எடுத்துக்கின்னு மக்களுக்காக எந்த வேலையும் இங்கே செய்கிறதில்ல. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 120 அடியை எட்ட உள்ளதை தொடர்ந்து கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல எச்சரிக்கப்பட்டது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்வதால் நடப்பாண்டில் 4வது முறையாக மேட்டூர் அணை நிரம்புவதை தொடர்ந்து 16 கண் மதகு வழியாக உபரி நீர் வெளியேற்றப்பட உள்ளது. இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு ஆற்றில் குளிக்கவோ துணி துவைக்கவோ கூடாது என்றும் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக குடியிருப்புகளில் வெள்ள நீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மேலும் சாலைகள், நடைபாதைகள் ஆகிய அனைத்தும் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. திறனற்ற ஸ்டாலின் அரசு சிறு குறு ஆறுகளை தூர்வாராததால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் வலனை கிராமத்தில் இடிந்து விழும் நிலையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. 500க்கும் மேற்பட்ட மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து வரும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் சிமெண்ட் தூண்களில் விரிசல் ஏற்பட்டு எந்நேரமும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதுகுறித்து நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளிடம் பல முறை மனு அளித்தும் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் உடனடியாக புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தினர். திருப்பூரில் தாக்குதலுக்கு ஆளானவர் ஆம்புலன்ஸில் வந்து புகார் அளித்த சம்பவம் ஏவல்துறை லட்சணத்தை வெட்ட வெளிச்சமாக்கியது. வேலம்பாளையத்தை சேர்ந்த திமுக பிரமுகர் சுப்பிரமணி, இவரின் மனைவி படுத்த படுக்கையாக உள்ள நோயாளி. இந்நிலையில் அவரது மகன் நேதாஜியை பக்கத்து வீட்டில் வசிக்கும் தங்கராஜ் என்பவர் தனது மனைவியிடம் பேசுவதை நிறுத்தக் கோரி 5க்கும் மேற்பட்டவர்களுடன் சேர்ந்து கடுமையாக தாக்கியுள்ளார். படுகாயமடைந்த நேதாஜி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மகனை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நேதாஜியையும் அவரது தாயையும் ஆம்புலன்ஸில் அழைத்து வந்து சுப்பிரமணி ஆட்சியரிடம் புகார் அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் அருகே வரவு செலவு கணக்கு காட்டாத திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதன் கூட்டணி கட்சி சார்பில் ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டது. காங்கிரஸ் பிரமுகர் ஊத்துக்காடு சிவகுமார் என்பவர் தங்கள் ஊர் கிராம சபை கூட்டத்தில் வரவு செலவு கணக்குகளை தெரிவிக்க கேட்டதாகவும் அதனை தெரிவிக்க முடியாது என மறுத்ததாகவும் புகார் அளித்தார். இது தொடர்பாக திமுக ஊத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் சாவித்திரி மீதும் ஊராட்சி நிர்வாகத்தில் தொடர்ந்து தலையிடும் திமுகவை சேர்ந்த அவரது கணவர் எல் மணிகண்டன் மீதும் நடவடிக்கை எடுக்க ஆட்சியரிடம் காங்கிரஸ் பிரமுகர் மனு அளித்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த சமுத்திரத்தில் ரயில்வே கேட் ஊழியரை தாக்கியவரில் ஒருவர் பிடிபட்டார். தாம்பரம் செல்ல ரயில் வந்தபோது சமுத்திரத்தில் ரயில்வே கேட் மூடப்பட்டது. இந்நிலையில் சுரேஷ் மற்றும் பாக்யராஜ் ஆகிய இருவர் பைக்கை தள்ளியபடி தண்டவாளத்தை கடக்க முயன்றனர். அப்போது ரயில்வே கேட் கீப்பர் உதயகுமார் தடுத்து நிறுத்தியதில் ஆத்திரமடைந்த இருவரும் தகாத வார்த்தைகளால் அவரை திட்டி தாக்கினர். இதில் பாக்யராஜ் என்பவர் மட்டும் பிடிபட்ட நிலையில் தப்பிச் சென்ற சுரேஷை ஸ்டாலின் அரசு ஏவல்துறை பிடிக்க முடியாமல் திணறி வருகிறது.